ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தாமரை பூட்டேந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தாமரை பூவை நம்ம எங்கே பார்க்குறோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அந்த இடமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அந்த தாமரை பூவை நம்ம எங்கே வைக்கிறோம்? சாமி பாதத்தில் வைக்கிறோம். அவ்வளோ அளவுக்கு அது தூய்மையாக பியூராக இருக்கிற ஒரு பூ அது. ஸோ வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம அந்த பிட்டர்னஸ், அந்த ரிசென்ட்மெண்ட் நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் அப்படிங்கிறதுனா, அந்த தாமரை பூ மாதிரி நம்ம எப்படி அழகாக மலரணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். என்ன சுற்றுச்சூழ்நிலை நம்மளுக்கு அசிங்கமாக இருந்தாலுமே கூட நம்ம ஒரு தாமரை பூவாக அவ்வளோ அழகாக நம்ம மலரலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ ரொம்ப நெகட்டிவாக, அதாவது உலகத்துலேருந்து ஏதாவது நெகட்டிவாக நம்ம அப்படியே தாக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற போது தாமரைப்பூ எப்படி அதோட இதழை அப்படியே மூடிக்குமோ அதே மாதிரி நம்மளோட காது, நம்மளோட கண், இது எல்லாத்துக்கும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த நெகட்டிவிட்டி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியம் தாமரைப்பூலேருந்து நம்ம ஒரு அழகான ஒரு மலரா மலர்றதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம்.